சரி, இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்து கேட்டுக்கிறேன் அப்படின்னா கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கவு டு பாயிண்ட். இது வந்து இந்த 4 டைம் கேட்டுக்கிறாங்க இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் இதே மாதிரி இன்னொரு ஃபார்மேட் இருக்கும், பட் இந்த வேல்யூஸ் மட்டும் மாறி இருக்கும். சரிங்களா? எப்படி கோவேரியன்ஸ் ஓகே. கண்டுபிடிப்பீங்க? அதே மாதிரி மீன் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸாவே மீன் மேட்ரிக்ஸ் வேணும். அப்போ மீன் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதே மாதிரி இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கார்லேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு ஒரே கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். இங்கே கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் கேட்குறாங்க, 7 மார்க் வந்துருக்குது. இதில் முந்தியில் பார்த்தீங்கன்னா முந்தி 13 மார்க் 15 மார்க்கில் இருக்குது இதே கொஸ்டின். நம்மளுக்கு எதில் வேணால் கேட்கலாம். 7 மார்க் இருந்தால் எதில் வேணால் கேட்கலாம். சரிங்களா? ஓகே சார். சரி, ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் கூட கொடுத்தேன். மீன் மேட்ரிக்ஸ்னா இ ஆஃப் எக்ஸ் நோட் பண்ண வேணும். இ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா எவ்வளோ வேல்யூஸ் இருக்குதோ அது இ ஆஃப் எக்ஸ் ஒன், இ ஆஃப் எக்ஸ் டூ டாட் 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 இ ஆஃப் எக்ஸ்ன்னு நோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதனோட கான்செப்ட் என்ன? நார்மலாக இ ஆஃப் எக்ஸ் ஒன் டைம்ஸ்னோட கேஸோட ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இந்த மீன் மேட்ரிக்ஸோட, தட் மீன்ஸ் மீனோட ஃபார்முலா, இது மீன் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா. அதே கான்செப்ட் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா சிக்மா நோட் பண்ணுவோம். அதனோட ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்டு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிக்மா 1 சிக்மா 1 டாட் 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 சிக்மா 1n. சிக்மா 2 1 2 சேம் தான், ஆனால் நீங்கள் அப்படி எழுதிக்கலாம், 1 2ன்னு கூட எழுதிக்கலாம். சிக்மா 2 டாட் 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 சிக்மா 2n. சிக்மா 3 1 1 3 சேம் தான், அதாவது 1 3 இங்கே வரும், அது இந்த மேலேயும் சேம் தான். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 2வும் 2 3யும் சேம் தான். 2 3 இருக்கும், இந்த வேல்யூ சேமாக தான் இருக்கும். டாட் 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 சிக்மா 3n டாட் 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 சிக்மா n1 சிக்மா n2 டாட் 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 சிக்மா nn. இதான் வந்து கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட். இந்த சிக்மா வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இப்போ ப்ராப்ளம் போடும்போது வேணும். சிக்மா ஐஐக்கு ஒரு ஃபார்முலா, சிக்மா ஐஜே, அதாவது ஜே ஐயும் நாட் ஈக்குவலாக ஒரு ஃபார்முலா. சிக்மா ஐஏக்கு இங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்துங்க. அதாவது இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன போட்டோம், எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன வரும்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலாவாக இருக்கும். அப்போ இங்கே வந்து கிடைக்கக்கூடிய ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ்னா எப்படி போடணும்னா எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ரெண்டு சேமாக இருந்தால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். I is not equal to சேமாக இருந்தால் e of x minus e of x minus e of x whole square, e of x minus e of x minus x whole square அப்படிங்கிற போல ரெண்டை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இந்த ஹோல் ஸ்கொயருங்கிற கான்செப்ட் நார்மல் கான்செப்ட், அதனால இது என்ன பண்ணுறாங்க, ரெண்டை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறாங்க. e of x minus e of ij இருக்குதுல்ல, அப்போ ஐஜின்னு இருக்கிறதுனால நம்ம ரெண்டை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறாங்க. இங்கே ஐ இங்கே ஐ இன்ட்டு எக்ஸ்ஜே இன்ட்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ்ஜே. ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதுறாங்க. ரெண்டு சேம் வேல்யூஸாக இருந்தால் ஹோல் ஸ்கொயர் போட்டு நார்மல் எழுதிடுவாங்க. சரிங்களா? இங்கே ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகுது, ரெண்டாக ஸ்பிளிட் அப் ஆகுது, அதை மட்டும் நான் வச்சுக்கணும். ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூயாக இருந்தால் இது நார்மல் ஜென்ரல் ஃபார்முலா கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே கிவன் ஃபார்மேட்டில் எப்படி கொடுத்தாங்க, என்ன பண்ண போகிறாங்கிறது ஐடியா. இப்போ கிவன் த மேட்ரிக்ஸ், இது கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம். இந்த கிவன் த மேட்ரிக்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியா தான் இங்கே போட்டுக்கிறோம். கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நம்ம சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறதெல்லாம் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்தனால நான் போயிட்டேன். இப்போ இதுதான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர். இந்த ரெட் மார்க் கொடுத்துக்கிறாங்களே நான் போடுறேன்ல, இந்த ரெட் மார்க் இருக்கிறது கிவன் தட் கொஸ்டின். இதை வந்து என்ன பண்ண போகிறேன், கால வைஸ் ஆட் பண்ண போகிறேன். கால வைஸ் அண்ட் ரோ வைஸ் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ ரோ வைஸ் ஆட் பண்ணுறது என்ன போட்டுக்கிறேன், பி ஆஃப் எக்ஸ் ஒன்னும், கால வைஸ் ஆட் பண்ணுறது பி ஆஃப் எக்ஸ் டூ நோட் பண்ணிக்கிறேன். சரியாப்பா? இதில் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி லோயர் கிளாஸே படிச்சிங்க. சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி எப்பயுமே வந்து ஒன்று தான். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி எப்பயுமே ஒன்று தான். சரி, இப்போ ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணுறது என்ன டவுட் இருந்து சொல்லுங்க. 0.24 0.6 0.3 கரெக்டுங்களா? ஆட் பண்ணி வேணா பார்த்துக்குங்க. 0.16 0.14 0.3 0.4 + 0 0.4. சரியாம்மா? ஓகே சார்.
இது ரோ வைஸ் ஆட் பண்ணிட்டீங்க. இதே கால வைஸ் ஆட் பண்ணுங்க. 0.24 இதே ஆட் பண்ண 0.4 0.4 into 0.4 ப்ளஸ் ஆட் பண்ணால் 0.8 அடுத்து 0.6 0.14 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.2 சரிங்களா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டால் ரைட் சைடு அந்த காலம் வைஸ் அண்ட் ரோ வைஸ் ஆட் பண்ணி போனால் ஈக்குவல் டு 1ன்னு வரும். கரெக்டாப்பா? எஸ் சார். இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து மீன் வேல்யூஸ். மீன் வேல்யூஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்? இ ஆஃப் x1 எழுதிக்கிற பார்த்தீங்களா, இதுதான் மீனோட வேல்யூ. சரியாப்பா? ஆல்ரெடி மீனோட பார்க்கணும்ல, என்ன சொன்னேன்? இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். நான் இருக்குங்களா இப்போ தான் கொடுத்தேன். இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஒன் வேணா இது எக்ஸ் ஒன் வேரியபிள். எக்ஸ் ஒன் வேரியபிள் எது இது? -1 0 1 கரெக்டுங்களா? அப்போ இங்கே என்ன எழுதுறீங்க? தனி எழுதிக்கிங்க. x1 ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 தனி எழுதிக்கிங்க. தனி எழுதும்போது x1 ஓட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு? -1 0 1 தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி இங்க இருக்குது பாருங்க. அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி இங்க இருக்குது. அப்ப என்னது 0.3 0.3 0.4 சரியாப்பா? ஓகே சார். அப்ப இதை பண்ணுங்க. இதை வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரும் சொல்லுங்க. ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கப்பா. நோட் இருக்கும், நோட் பென் இருக்குன்னா இதுல டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. சம்மேஷன் எக்ஸ் அப்ப என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன? 0.3 இன்ட்டு 0.3 கரெக்டாப்பா? எஸ் சார். பிளஸ் ரெண்டாவது வேல்யூ என்ன? 0 0 இன்ட்டு எனிதிங் வந்து 0 தான், அதனால அதை விட்டுறலாம். பிளஸ் இங்க என்ன இருக்குது? 1 இன்ட்டு 0.4 1 இன்ட்டு 0.4 கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0 therefore I am eliminating this one. இப்போ இதனோட வேல்யூ என்னாச்சு? -0.3 பிளஸ் 0.4 that is equal to 0.1 சரிங்களா? ஓகே சார். அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்ன தெரிஞ்சுங்களா? 0.1. அது என்ன நோட் பண்றாங்க? μ1. ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸ் பார் மியூ இ ஆஃப் எக்ஸ் இது எல்லாமே எதனோட வேல்யூ? மீனோட வேல்யூ. அதனால அது 0.1 போட்டாங்க. இங்கே μ1 போடுறாங்க, இங்க x1 நோட்டேஷன் இருக்கிறனால அது μ1 போடுறாங்க. சரிங்களா? ஓகே சார். இது கிளியரா இருந்தா எனக்கு இ ஆஃப் x2 ஓட வேல்யூ போட்டு காட்டுங்க. இ ஆஃப் x2 ஓட வேரியபிள் என்ன? 0 and 1. அப்ப இ ஆஃப் x2 ஓட கான்செப்ட் படி இங்க x2 போட்டுங்க, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 னு போட்டுங்க. அப்ப என்னவோ 0 1 போட்டுங்க. அப்ப அதனோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன? 0.8 0.2. அப்ப 0.82. அப்ப இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ சொல்ல பார்க்கணும். நான் வெயிட் பண்றேன். கால்குலேஷன் போட்டு சொல்லுங்க. கால்குலேட்டர் கையில இல்லைங்க சார். என்னப்பா? கால்குலேட்டர் கையில இல்லைங்க சார். இல்ல நார்மல் கால்குலேஷன் தான். கால்குலேட்டர்ல என்ன பண்றோம்? 0 into 0.8 0 தானே. பிளஸ் 1 into 0.2 1 into 0.2 0.2. அப்ப என்னாச்சு? 0.2 சரிங்களா? இ ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா? அப்ப இ ஆஃப் x2 0.2 கிடைச்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே சார். புரிஞ்சுதாப்பா? இல்ல டவுட் இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 60 மார்க் 50 மார்க் மாத்தி மாத்தி கேக்குறாங்க. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இந்த யாரும் என்ன டவுட் இருக்குங்களா? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே சார். அடுத்து என்ன வேணும்? கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்னது? இதுதான் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். சிக்மா ஈக்குவல் டு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, திரும்ப எழுதுறேன் பாருங்க. சிக்மா 11 சிக்மா 12 சிக்மா 21 சிக்மா 22 சரிங்களா? ஓகே சார். மொத்தம் எத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கணும்? சிக்மா 11 கண்டுபிடிக்கணும், சிக்மா 12 கண்டுபிடிக்கணும், சிக்மா 22 கண்டுபிடிக்கணும். சிக்மா 21 சிக்மா 12 ஈக்குவல்ஸ் ஏன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்ப இதனோட வேல்யூவே தான் சிக்மா 12. அப்ப மொத்தம் 3 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ஓகே சார். சிக்மா 11க்கு ஃபார்முலா கொடுத்துட்டேன். சிக்மா 1ஓட ஃபார்முலா என்ன? அதாவது இ ஆஃப் x1 ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் x1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா சரிங்களா? ஓகே சார். இ ஆஃப் x1 ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? இந்த வேல்யூ நம்ம கையில் இருக்குது. இ ஆஃப் x1 ஓட ஃபார்முலா என்ன? வேல்யூஸ் என்ன? இ ஆஃப் x1 ஓட வேல்யூஸ் இது இ ஆஃப் x1 கரெக்ட்டுங்களா? இ ஆஃப் x1 ஓட வேல்யூஸ் என்ன? இதுதான் இ ஆஃப் x1. இது ஒரு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது யாரு? இ ஆஃப் x1 ஸ்கொயர் வேணும். அப்ப இ ஆஃப் x1 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இ ஆஃப் x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்மேஷன் x1 ஸ்கொயர் இன்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் x1 கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நம்ம ஈஸி தானே சொல்லுங்க. இ ஆஃப் x1 ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லுங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலா நம்ம கையில் இருக்குது. அப்ப என்ன கிடைக்கும்? x1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. அப்ப -1 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 1.
into corresponding probability value 0.3 0.3 plus 0 squared வந்து 0 தான், அந்த டைம் விட்டுறலாம். plus 1 squared 1 தான் into 0.4 1 squared 1 தான் into என்னது 0.4 கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன Yes, கிடைக்குது? sir. 0.3 into plus 0.4 equal to 0.7. இது யாரோட வேல்யூ? E of x squared ஓட வேல்யூ. சரிங்களா? Okay, sir. அப்ப என்ன நடக்க சொல்றாங்க? இங்க பாருங்க, இந்த கான்செப்ட் தான் போட்டுக்கறாங்க. இங்க பாருங்க, இதுதான ஃபார்முலா. இத போட்டுக்கறாங்க பாருங்க. ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கறாங்க. இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் போட்டுக்கறாங்க பாருங்க. இந்த ரிசல்ட் வரும் போட்டுக்கறாங்க. இது எப்படி வரும்னு தெரியுதுங்களா? இத போட்டு காட்டணும் ஃபுல்லா. ஃபுல்லா போட்டு காட்டணும் பாத்துங்க. இந்த நம்மளுடைய ஃபார்முலா another ஃபார்முலா போடுங்க. E of x minus E of x கரெக்ட்டுங்களா? ஹோல் ஸ்கொயர் அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? summation x minus E of x minus E of x into probability of x. E of xங்கிறது என்ன? அந்த டேபிள் நான் வச்சுங்க. E of xங்கிறது இங்க வந்து நம்மளோட டேபிள் பாத்தீங்கன்னா x1 ஓட வேல்யூ. x1 ஓட வேல்யூ நம்ம கையில என்ன இருக்குதுன்னா x1 probability of x1. x1 ஓட வேல்யூ -1 0 1. இதோட கரஸ்பாண்டிங் probability பார்த்தீங்கன்னா 0.3. ஃபர்ஸ்ட் probability என்ன 0.3 0.3 0.4. செகண்ட் probability 0.3, தேர்ட் ஒன் 0.4. அப்ப அப்ளை பண்ணிட்டாங்கன்னா பொறுமையா போடுற பாத்துங்க. E of x1 ஓட வேல்யூ -1. அப்ப அப்ளை பண்ணுங்க. -1 கரெக்ட்டுங்களா? -1 இன்டு இதனுடைய கரஸ்பாண்டிங் E of x1 வேல்யூ. இதனுடைய கரஸ்பாண்டிங் E of x1 வேல்யூ இது புரியலன்னா கேட்டுப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் 16 மார்க். E of x1 ஓட வேல்யூ என்ன 0.1. அப்ப -0.1 இன்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ. கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன இது இன்டு 0.3 பிளஸ் அடுத்த வேல்யூ என்ன x1 ஓட வேல்யூ 0 மைனஸ் E of x1. E of x1 மாறவே மாறாது 0.1 தான். 0.1 இன்டு P of x. இதனோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன 0.3 இன்டு 0.3 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது ஹோல் ஸ்கொயர் இருக்குங்க பாருங்க. ஃபார்முலால ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இது ஸ்கொயர் போட்டு இது ஸ்கொயர் போட்டுக்குங்க. ஹோல் ஸ்கொயர் இருக்குனால. அடுத்து என்ன இருக்குது 1 பிளஸ் கரஸ்பாண்டிங் என்ன 1 மைனஸ் 0.1 ஹோல் ஸ்கொயர் இன்டு கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன 0.4. சரிங்களாமா? டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார், 0.4 தான் சார். ஆமா, இது 0.4 தான் நம்ம போட்டு கால்குலேஷன் இருக்குதா இந்த 0.4. அப்ப பாருங்க 1 மைனஸ் E of x1 வேல்யூ. E of x1 வேல்யூ எங்க போட்டுக்கிறோம்? இங்க போடுறது இங்க இருக்கு. E of x1 வேல்யூ 1 மைனஸ் 0.1 ஹோல் ஸ்கொயர் இன்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ. கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.4. சரியாப்பா? ஓகே சார். இப்போ என்ன இருக்குது மைனஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது பிளஸ் ஆயிரும். அப்போ 1.1 ஸ்கொயர் இன்டு 0.3 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். பிளஸ் இது என்ன கிடைக்கும் 0 மைனஸ்னா இது 1. அப்போ என்னாச்சு 0.1 ஸ்கொயர் இன்டு 0.3 கரெக்ட்டுங்களா? எஸ் சார். பிளஸ் இது என்ன கிடைக்கும் 1 மைனஸ் 0.1. அப்போ என்ன கிடைக்கும் 0.9 ஸ்கொயர் இன்டு 0.4. இது மொபைல் ஏஜ் போட்டு சொல்றேங்கண்ணா. இந்த கால்குலேஷன் எவ்வளவு கிடைக்குன்னு இந்த கால்குலேஷன் போட்டா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்குதா மட்டும் பாருங்க. போட முடியுங்களா? 1.1 என்ன கிடைக்கும் 1.21 இன்டு 0.3 கிடைக்கும். 1.21 அடுத்து 0.01 கிடைக்கும் கரெக்டுங்களா? 0.01 இன்டு 0.3 கிடைக்கும். 0.81 இன்டு 0.4 கிடைக்கும் கரெக்டுங்களா? அப்போ இது உள்ள எகைன் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க. இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. 1.21 இன்ட்டு அதாவது 121 இன்ட்டு 3 போட்டு பாருங்க எவ்வளோ இருக்கும். 363 எத்தனை டெசிமல்? இதில் வந்து 1 இதில் வந்து 2. அப்போ 0.363 கரெக்டுங்களா? 0.324 324 ஏன் 1 to 1 ஆகுங்க. 3 into 1 3
3 into 2 6, 3 into 1 பார்த்து சொல்கிறேன் சார். 0.9 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் into 0.4 அது சொன்னீங்களா? எவ்வளோ சொன்னீங்க? 32 0.324. கடைசி ஒன்று 3. ஓகே, நடுவில் இருக்கிறதுக்கு 0.3 டெசிமல் 003. இந்த சென்டருக்கு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. சென்டருக்கு மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கும். 0.0030. 3 தானே? சரி, இது எல்லாத்தையும் 3 ஆட் பண்ணுங்க. 7 8 6 0.687. அப்போ நான் இயர்பை அப்ராக்சிமேட் வெளியே போகும்போது இது வந்து கஞ்சுக்குது. அப்போ 0.687 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா? எஸ் சார். சரி, இதே மாதிரி என்ன பண்ணலாம்? அடுத்த கால்குலேஷன் இ ஆஃப் x2 கால்குலேஷன் வந்து சிக்மா 22 போடலாம். சிக்மா 22க்கு ஃபார்முலா என்ன போட்டுக்கிறேன்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஓகே, அது கால்குலேஷன் கீழே போட்டு கட்டிடுறேன். ஏன்னா அது போடும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். சிக்மா 22 ஈக்குவல் டு சம்மேஷன் x2 மைனஸ் இ ஆஃப் x2 ஹோல் ஸ்கொயர்டு இன்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் x2. இதில் ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. என்னென்ன வேல்யூஸ் இருக்குது இங்கே டேபிளில் நார்மலாக எழுதிக்கிங்க. x2 ப்ராபபிலிட்டி ஆஃப் x2 0 and 1. 0னா 0.8, 1னா 0.2. அவ்வளோதாங்க. என்ன டக்குன்னு அப்படி அதே மாதிரி இ ஆஃப் x2 வேல்யூ கிடைச்சது என்னது? இ ஆஃப் x2 போட்டு கால்குலேஷன் டாப்பில் போட்டோம். எவ்வளோ வந்தது? இ ஆஃப் x2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ ஆஃப் x2ஓட வேல்யூ. இ ஆஃப் x2 வேல்யூ கிடைக்குது 0.2. 0.2 வந்து இ ஆஃப் x2 கிடைச்சது. சொல்கிறேங்க, டக்குன்னு போடலாமா? இந்த டிசி ஈக்குவல் டு இதனோட ஃபார்முலா தெரியும். அது இங்கே சம்மேஷன் இ ஆஃப் x2 போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் x2 என்ன? 0. அப்போ போட்டுருங்க 0 மைனஸ் இ ஆஃப் x2. இ ஆஃப் x2 என்ன? 0.2. 0.2 ஹோல் ஸ்கொயர் இன்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன? 0.8. 0.8 ப்ளஸ் அடுத்தது என்ன வேல்யூ? 1. அப்போ என்ன ஆச்சு? 1 மைனஸ் கரஸ்பாண்டிங் இ ஆஃப் x2 வந்து 0.2 தான். 0.2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ. கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.2. 0.2 கரெக்டாப்பா? எஸ் சார். இது 0 மைனஸ் இதும்போது ப்ளஸ் ஆயிடும். அப்போ 0.2 ஸ்கொயர்டு இன்ட்டு 0.8 ப்ளஸ் 1 மைனஸ் 0.2 போது 0.8 ஸ்கொயர்டு இன்ட்டு 0.2. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ இதை பண்ணும்போது 0.04 இன்ட்டு 0.8 ப்ளஸ் 0.64 இன்ட்டு 0.2. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ கிடைக்கும்? 32 0.032. 3 டெசிமல்ப்பா. இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ 0.32. கரெக்டுப்பா. ப்ளஸ் இதில் எவ்வளோ கிடைக்கும்ப்பா? 0.120. 3 டெசிமல் கரெக்டுங்களா? 0.032வா? 0.32. 0.32. அப்போ ஆட் பண்ணுங்க 0.61. அப்போ 0.16 கரெக்டா? சாரி, இது வந்து 328. இது 28. அப்போ கிடைக்கிறது வந்து 0.16. இதான் வந்து சிக்மா 22ஓட வேல்யூ. கரெக்டுங்களாமா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சிக்மா ஈக்குவல் டு 2 வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதனோட வேல்யூ 0.687, இதனோட வேல்யூ 0.16. நாம் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த வேல்யூ ஈக்குவல். அப்போ நம்மளோட மிகப்பெரிய டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதனோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு போகிறது தான் நம்ம பெரிய டாஸ்க்கு. பொறுமையாக போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். கொஞ்சம் லென்த் ப்ராசஸ். இது வரைக்கும் போடுறது ஈஸி. இப்போ போடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் ப்ராசஸ், கொஞ்சம் கான்செப்ட் பார்த்துட்டு போடுங்க. சரிங்களாம்மா? ஓகே சார். இப்போ இதனோட ஃபார்முலா மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சிக்மா 1-2 இருந்தாலும் சரி, சிக்மா 2-1 இருந்தாலும் சரி, ரெண்டுக்கு சேம் ஃபார்முலா. இங்கே பாருங்களேன், இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி போட்டு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. திரும்ப என்ன வேணும்னா இந்த டேபிள் ஃபுல் டேபிள் வேணும். இந்த ஃபுல் டேபிளோட கான்செப்ட் வேணும். சரிங்களா? இந்த ஃபுல் டேபிள் வேணும். டேபிள் நோட் பண்ணி இருந்தால் சொல்லுங்கள். நான் அந்த டேபிள் திரும்ப போட்டு தான் போட முடியும். ஏன்னா ப்ராப்ளம் போட முடியாது. டேபிள் நோட் பண்ணிக்கிறீங்களா?
போட்டிங்களாப்பா? டேபிள் எழுதிட்டீங்களா? ஒரு செகண்ட் சார். ம். ஓகே சார். சரி. இந்த ஃபார்முலா இப்போ மேல இருக்கிற ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. டேபிள் நோட் பண்ணிட்டீங்கன்னா, மேல இருக்கிற ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். எந்த ஃபார்முலா சொல்லி இது பண்ணணும்ல? எந்த ஃபார்முலானா இந்த ஃபார்முலா. சிக்மா 1, 2 ஓட ஃபார்முலா ரெடி பண்ணிக்கங்க. இது வரைக்குமே ரெடி பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம ஈஸி. இது வரைக்குமே ரெடி பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளுக்கு கான்செப்ட் ஈஸி. இப்போ சிக்மா 1, 2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நோட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செகண்ட் சார். ஓகே சார். சரி. இப்போ திரும்ப என்கிட்ட சொல்லுங்க. நான் எழுதி தான் போட முடியும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் எனக்கும். இங்கே x1, x2. x1 ஓட வேல்யூ -1, 0, 1, 1. 0, 1. கரெக்டுங்களா? எஸ் சார். எனக்கு அட்லீஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க. அது டோட்டல் தேவைப்படாததுக்கு. அதனால இதை மட்டும் சொல்லுங்க பாக்கன்னு. என்னோட வேல்யூ என்ன வந்தது? 24 0.16 ஓகே. ம். 0.4 இல்லை சார். 0க்கு தான் சார். 0க்கு தான் சார் 0.16. இந்த இதில் சொல்கிறேன் சார். 0, 0க்கு இதுக்கு என்ன வருதுன்னு? ம். இல்லை சார், ஃபர்ஸ்ட் வந்து 0.24 சார். ரோ வைஸ் சொல்றீங்க, காலம் வைஸ் சொல்றீங்களாமா? ரோ வைஸ் காலம் வைஸ் சொல்கிறேன் சார். சரி, காலம் வைஸ் 0.16. இது எவ்வளவு? 0.4 லாஸ்ட் ஒன்னுக்கு. ஓகே. அடுத்தது இது 0.6. 0.6ங்களா அது? ஆமாங்க சார். 16 இல்லையா? இல்லைங்க சார். 0.6 0.2 0.14 0.14 0 0. செக் பண்ணிக்கிறேன். 0.16 மாதிரி இருக்கும். இல்லை, இது 0.06 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மேலே ப்ராடக்ட்டுக்கு பார்த்தலாம். யா 0.06. சாரி, அங்கே பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கும். அது என்னமோ டவுட் இருக்கும் பார்த்தேன். இது 0.06ன்னு போட்டுருக்கும். ஓகே. ஓகேங்க சார். அப்போ 0.06 கரெக்டுங்களா? 0.06. சரி. அப்போ இ ஆஃப் x1ஓட வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நமக்கு தேவை, அதனால என்ட்ரி பண்ணுறேன். 0.1. இ ஆஃப் x2ஓட வேல்யூ 0.2ன்னு நினைக்கிறேன். இப்போ சிக்மா 1, 2ஓட ஃபார்முலா இப்போ தெரிஞ்சிருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்குது? சம்மேஷன் ஃபார்முலா சொல்லப்பா. x1 minus x1 minus e of x1 x2 minus x2 minus e of x2 into pij. அவ்வளோதான், pijன்னு போடுங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். இது மொத்தம் எத்தனை வேல்யூ வருதுன்னு பாருங்க. 3 into 2 6 வேல்யூ. அப்போ நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா இந்த சம்மேஷன் 6 கால்குலேஷன் போட போகிறோம். அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களா? 6 கால்குலேஷன் போட போகிறோம். பொறுமையாக அப்ளை பண்ணிட்டு போடுங்க. எப்படி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே போட போகிறீங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். ரொம்ப ஈஸி தான், பொறுமையாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த கால்குலேஷனுக்காக தான் இந்த மார்க்கே கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஈஸி, இதை மட்டும் பார்த்துங்க. இப்போ x1 வேல்யூ. x1 யாரு? இந்த -1 நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். x1 ஸ்டார்டிங் x1 வேல்யூ -1. கரஸ்பாண்டிங் e of x1. e of x1 ஓட வேல்யூ என்ன? 0.1 -0.1 இன்ட்டு x2 வேல்யூ. x2 வேல்யூ யாரு? இந்த 0. புரியுதுங்களா? இது x1, இது x2. அப்போ என்ன கிடைக்குது? 0 minus x2 வேல்யூ என்ன? 0.2. இந்த -1க்கும் 0க்கும் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ எழுதுமோ அதை எழுத போறீங்க. புரியுதுங்களா?
மைனஸ் ஓகே ஒன்னுக்கும் ஜீரோக்கும் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0. 0.24. இது ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். இப்போ அடுத்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ முடிச்சிட்டீங்க, x1 வச்சு இந்த வேல்யூ முடிச்சிட்டீங்க. அதே x1 வச்சுட்டு இந்த வேல்யூ முடிங்க. x1 வேல்யூ வச்சுட்டு இது முடிச்சிட்டீங்களா? அதே மாதிரி x1 வேல்யூ வச்சுட்டு இந்த வேல்யூ முடிங்க. சொல்லுங்க. 0.1 -1 minus 0.1 into 1 minus 0.2 into 0.06. நான் எழுதுன என்ன டவுட் இருக்குதுங்களா? புரிஞ்சுக்குங்க. -1 கரெக்டுங்களா? x1 ஓட வேல்யூ -1 into e of x1 ஓகே. இதுல இருந்து அடுத்ததுக்கு எங்க போகுது? இந்த x2 ஓட வேல்யூ அடுத்த வேல்யூக்கு போகுது. அடுத்த வேல்யூ என்ன? 1 minus e of x2 இது into corresponding probability value. கரெக்டாப்பா? ஓகே சார். இது புரிஞ்சுதுன்னா அடுத்தது ரெண்டு நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் இதை சொல்லல. அடுத்தது என்ன பண்ண போறேன்? இந்த வேல்யூ வச்சு ரெண்டையும் ரன் பண்ணிட்டேன். அடுத்து உங்களோட ஒர்க் என்னன்னா, இந்த 0 வச்சுட்டு அடுத்த ரெண்டு வேல்யூ ரன் பண்ணுங்க. அதாவது இப்படி இப்படி. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். சொல்றாங்கன்னு 0 minus 0.1. வெரி குட். அதுக்கு அடுத்தது 0 minus 0.2 into corresponding probability value என்ன? corresponding probability value 0.16. கிளியரா? எஸ் சார். அடுத்த வேல்யூ சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. 0 minus 0.1 1 minus 0.2 into 0.14. வெரி குட் மகன். 3 வேல்யூ 4 வேல்யூ எடுத்துட்டோம். அடுத்தது வந்து கடைசி ரெண்டு வேல்யூ சொல்லுங்க. 1 minus 0.1 0 minus 0.2 into 0.4. வெரி குட். லாஸ்ட் வேல்யூ 1 minus 0.1 1 minus 0.2 into 0. அவ்வளோதான். 6 வேல்யூ வந்துச்சா பாருங்க. 1 2 3 4 5 6. வெரி குட். இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா, இதனுடைய கால்குலேஷன் போடணும். நம்மளுக்கு ஒரு வேல்யூ 0 கொடுத்துட்டாங்க, அதனால இந்த ஒரு வேல்யூ மட்டும் நம்மளுக்கு 0ன்னு கொடுத்தோம்னா 0ன்னு ஆயிடும். ஒரு தலைவலி முடிஞ்சது. மீதி இருக்கிற 5 வேல்யூக்கு கால்குலேஷன் போடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இது எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் அப்போ என்னாச்சு? -1.1 minus 0.2 into 0.2 first calculation plus ரெண்டாவது calculation minus 1.1 into 0.8ங்களா 0.8 நினைக்கிறேன் into 0.06. ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுப்பா, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார். minus 0.1 into minus 0.2 கரெக்டுங்களா? minus 0.1 into minus 0.2 into 0.16 கரெக்டாப்பா? ப்ளஸ் எது வரைக்கும் போட்டுக்கிறோம்? 2 முடிச்சிட்டோம், 3 முடிச்சிட்டோம், 4வது minus 0.1 1 மைனஸ் போது இது 0.8 into 0.14 14 அந்த டேபிள் இருக்குது. சரி 14 கடைசி வேல்யூ 1 மைனஸ் அப்போ 0.9 into 0.2 into 0.4 கரெக்டாப்பா? ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணி சொல்றாங்க என்ன வரும் பாருங்க. மைனஸ் பிளஸ் கால்குலேஷன் சொல்லி போடுப்பா. கால்குலேட்டர் எடுத்து இது போடுங்க. இந்த வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் இது ரெண்டு வேல்யூ சொல்லுங்க, அப்புறம் அடுத்த வேல்யூ போயிடும். போட்டிங்களா? ஃபர்ஸ்ட் -0.044 இல்ல மைனஸ் பிளஸ் ஆயிரும். இது மாதிரி மைனஸ் பிளஸ் ஆயிரும். 0.044. ஓ, இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா 0.04 இன்ட்டு 1.1 அப்போ 4 வரும். 4 மொத்தம் எத்தனை சொல்லுங்க? 0.052 சொல்லுப்பா. 0.044 0.052 சார்.
இல்லை இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 0.04. போர் ம். எஸ் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால மைனஸ் ஆயிரும். மைனஸ் 0.0528. ம் 2 கால்குலேஷன் முடிஞ்சது. அடுத்து இதுக்கு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 0.0032. 0.032ங்களா? 32. இது என்னது? இது மைனஸ் இருக்குது, அதனால மைனஸ். 0.011. 0.011. ம் இது ரெண்டுமே ப்ளஸ் சைனு, அதனால ப்ளஸ். ம் லாஸ்ட் வந்து 0.0720. இருங்க, இது மைனஸ் வருமோ? இங்கே வரும் மைனஸ் சைன் மிஸ் பண்ணிட்டு மைனஸ் இருக்க மாட்டேங்குது பாருங்க. இது மைனஸ் இருக்குங்களா? மைனஸ் 0.011. லாஸ்ட் வந்து பிளஸ் இல்லை மைனஸ் 0.072. 1 2 3 4 ஃபிஃப்த் ஒன், கடைசி ஒன்று சொல்லுப்பா. கடைசி ஒன்று எவ்வளோ வந்தது? 0.0720. 0.072. அது 0 விட்டுடலாம். ஓகேங்களா? எஸ் சார். இது கம்ப்ளீட் பண்ண பார்க்கங்க. இதுதான் சிக்மா 1 2ஓட வேல்யூ. மூணுமே மேக்ஸிமம் மைனஸில் வருது, ஏன்னா மைனஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்குது, அப்போ மைனஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். 3 வேல்யூ மைனஸ், இந்த வேல்யூ மட்டும் ப்ளஸ். ஸோ minus 0.535. கன்ஃபார்மா? எஸ் சார். இல்லைடா கண்ணு, மைனஸ் 0.528 மைனஸ் 0.011 மைனஸ் 0.072 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 10 11 1 மிச்சம் 1, 7 3 10 11 1 மிச்சம் 1, 6 0.01. அப்போ மீதி இருக்குது என்னது? மைனஸ் பண்ண வேல்யூ 0.044 மைனஸ் பண்ணணும். அப்போ போகாது 11. அப்போ இது என்ன? இங்கே போட்டிங்கன்னா 10 நோவும், இங்கே போட்டிங்கன்னா 5 நோவும். அப்போ 7 6 5. அடுத்த வேல்யூ யார்? அடுத்த 0.032. இப்போ 32க்கு மைனஸ் பண்ணணும் 0. அப்போ என்னாச்சு? 7ல் 2 போச்சுன்னா 5 3 5. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன? 0.535. எஸ் சார். ஓகே, நான் போட்டது மேபி மிஸ்டேக் இருக்குமோ? அது என்னமோ வேறு என்னமோ வந்துருக்குது. இதுதான் நம்மளுக்கு வருது. இப்போ நம்மளுக்கு வர வேலையை போட்டுருங்க. இது 0.08 வந்துருக்குது. நம்மளுக்கு வர வேலையை என்னவோ கால்குலேஷன் கரெக்டாக போட்டு வந்து நம்ம கான்ஃபிடென்ட் இருந்தால் அதை நம்ம அதே போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். வேல்யூ அங்கே மாற்றமான சார் டேபிளில் 0.06. அதனால் இது பண்ணிக்கலாமோ? ஓகே, வெரி குட்மா. மேபி அதனால் போட்டுக்கலாம். சிக்மா 11 சிக்மா 12 சிக்மா 12 சிக்மா 21. சிக்மா 1ஓட வேல்யூ வந்து 0.687 வந்தது. இதை இப்போ போட்டோம் 0.535. இது அகெயின் சேம் வேல்யூ 0.535. சிக்மா 22ஓட வேல்யூ 0.16. கரெக்டுங்களா? ஓகே சார். இது வந்து கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ், அதனால இந்த சிக்மா போடுறது கேபிட்டல் சிக்மா போடணும். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் இந்த சிக்மா போடணும். இதுதான் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இதை போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் அடிஷனல் இன்னும் 2 ஐடியா கொடுத்துருந்தேன். அடிஷனல் என்ன கொடுத்துருந்தேன்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்டிருந்தேன், கார்லேஷன் என்னன்னு கேட்டிருந்தேன். இது ரெண்டுக்கும் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கேன்னு இல்லை, இப்போ நோட் பண்ணிங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா ரூட் ஆஃப் சிக்மா 11 0 0 சிக்மா ரூட் ஆஃப் சிக்மா 22. இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. அப்போ ரூட் ஆஃப் 0.687 0 0 ரூட் ஆஃப் 0.16. ஓகேங்களா? அப்போ இதனோட ரிசல்ட் எடுத்துக்கணும். இதனோட ரிசல்ட் என்ன? இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டுக்கிற கொஸ்டின். இது கேட்க மாட்டாங்க, பட் இது 2 மார்க்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூசிங் த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். இது எவ்வளவு 2 மார்க் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சொல்கிறாங்கன்னு இதை போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? ரூட் போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? இது 0.28. என்னப்பா 0.28ஆ? 0.828. ஓகே, 828. 0.828. இது 0 இது 0 இது 0.40.
16 16னா 4 வரும் கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இந்த ரோவோட மேட்ரிக்ஸ் என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன் பார்த்துங்க. இந்த ரோவோட மேட்ரிக்ஸ் 2/2னால டயகனல் வந்து 1. இதில் என்ன கிடைக்குன்னா சிக்மா 1 தானே, சிக்மா 12 டிவைட் பை ரூட் ஆஃப் சிக்மா 11 இன்ட்டு ரூட் ஆஃப் சிக்மா 22. அதே ஃபார்முலா தான் இங்கே சிக்மா 21 வரும். சிக்மா 21 வந்தாலும் சேம் தான், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி சேம் சொல்லிட்டேன். அதனால் இதுதான் வேல்யூ. இதை வந்து நம்மளுடைய கார்லேஷன் மேட்ரிக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா? ஃபைண்ட் கார்லேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு போடணும். சரிங்களா? இது கார்லேஷன் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா. டயகனல் 1, ரெமினிங்க்கு வந்து ஃபார்முலா இது. அப்புறம் என்னோட டயகனல் வந்து 1 போட்டுங்க. சிக்மா 12 வெளியே தெரியும் -0.535. இதனோட வெளியே போட்டுக்கலாம் 0. ரூட்டுக்கு அங்கே கண்டுபிடிச்சிங்க இந்த ரூட்டோட வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 0.828 இன்ட்டு 0.4 -0.535 divided by 0.828 into 0.4 1 0.1. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை டிவைட் பண்ணி போடுறாங்கன்னு இதுதான் நம்மளுடைய கார்லேஷன் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ். 1 ரெடி டிவைட் பண்ணுங்க. இந்த கால்குலேஷன் போட்ட போது அதுதான் இங்கேயே வரும். 0.82 into 4 மேலே நியூமரேட்டர்ல அந்த வேல்யூஸ் -1.616. அவ்வளோ வருதா? 1.161. 1.616. சொல்லுப்பா. -1.616. ஓகே, அவ்வளோதான் கண்ணு. இதுதான் கார்லேஷன் மேட்ரிக்ஸ். ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பரில் 7 மார்க் கேட்டது வந்து இதோட முடிச்சுட்டாங்க. இதோட கேட்டது சம்டைம்ஸ் 13 மார்க் கேட்டுக்கிறாங்க. இது ரெண்டு நான் ஏன் போட்டேன்னா இது ரெண்டும் நம்ம 2 மார்க்லையும் இல்லை அடிஷனலாக இந்த கொஸ்டினையே கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூசிங் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி கார்லேஷன் யூசிங் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. அப்போ சிக்மா கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாலும் அண்ட் கார்லேஷன் கொடுத்தாலும் நம்மளுக்கு போட தெரியும்னு ஃபார்முலா நம்ம கொடுத்துட்டேன். தனியாக கொடுக்கல, இங்கே தான் இருக்குது. இது நம்ம நோட் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்லைங்க சார். சரி, இல்லைன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் எப்படி போடுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுறீங்களா?